ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. 4வது பாதத்தினுடைய 6வது அதிகரணம் வாக்கியான்வயாதிகரணம். பிருஹதாரண்யக உபனிஷத்தில் ஒரு சரித்திரம் சொல்லப்படுறது. யாக்ஞவல்கியர்ன்ற ரிஷி, அவருக்கு 2 மனைவிகள், காத்யாயனி, கார்கி. யாக்ஞவல்கியருக்கு இந்த இல்லற வாழ்க்கையில் ஆசை துறக்கப்பட்டு அவர் சந்நியாசாசிரமம் ஸ்வீகாரம் பண்ண வேண்டும் அப்படின்ற எண்ணம் கொண்டு தன்னுடைய சொத்தை 2 மனைவிகள் இடத்துல பிரிக்க முற்பட்டார். அப்போது கார்கியானவள் என்ன சொன்னா அப்படின்னா, அமிர்தத்வஸ்யத்து நாசாஸ்தி வித்தேனா, எனக்கு மோட்சம் போகணும் அப்படின்ற எண்ணம் தான் இருக்குது. இந்த சொத்தை கொண்டு எனக்கு என்ன பயன் இருக்க போகிறது, சொத்தை கொண்டு மோட்சத்துக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் முடியாதுன்னு உடனே, அப்போ எனக்கு என்ன பயன் இதனால், அதனால் எனக்கு மோட்சத்துக்கு என்ன உபாயமோ அதை சொல்ல வேண்டும் அப்படின்னு யாக்ஞவல்கியர் இடத்துல சொல்ல, அவர் சொன்னார், ஆத்மாவாரே திரஷ்டவிய ஸ்ரோத்தவிய மந்தவியோ நிதித்தியாசித்தவியா, ஆத்மனி கல்வரே ஆத்மனி ஞாத்தே விஜாத்தே ஸ்ருதே திருஷ்டே சர்வம் விதிதம் பவதி அப்படின்னு, ஆத்மாவை தெரிஞ்சுட்டால் எல்லாம் தெரிஞ்சின்றதாக ஆகும். அதே போல் ஆத்மா தான் தியானிக்கத்தக்கவன் மோட்சத்துக்கு போகிறதுக்கு அப்படின்னு யாக்ஞவல்கியர் சொன்னார். இங்கே என்ன விசாரம்னா, ஆத்மா அப்படின்னு சொல்லப்படுறதே இது யார், ஜீவாத்மாவா பரமாத்மாவா அப்படின்னு விசாரம். பூர்வபக்ஷி சொல்கிறது, இங்கே ஜீவாத்மா தான் சொல்லப்படுறான். ஏன்னா இந்த ஆத்மாவாரே திரஷ்டவியா ஸ்ரோத்தவியா மந்தவியா நிதித்தியாசித்தவியா அப்படின்ற வாக்கியத்துக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா, நவாரே பத்யுஃப் பிரியாய காமாய பதிஃப் பிரியோ பவதி ஆத்மனஸ்து காமாய பதிஃப் பிரியோ பவதி அப்படின்னு. நவாரே பத்யுஹ் காமாய பதிஃப் பிரியோ பவதி. பதிஹி கணவன், கணவனுக்கு ஆசையினால், கணவனுக்குள்ள ஆசையினால் கணவனானவன் மனைவிக்கு பிரியமாக இருக்கான் அப்படின்றது கிடையாது. ஆத்மனஸ்து காமாய, ஆத்மாவுடைய ஆசையினால தான் கணவனானவன் மனைவிக்கு பிரியமாக இருக்கிறான் அப்படின்னும். அதே போல் மேலே ஜாயாவை பற்றி, மனைவியானவள் எப்போ பிரியமாக ஆறா அப்படின்னா, மனைவிக்கு ஆசையாக இருக்குது, நான் கணவனுக்கு பிரியமாக இருக்கணுமே அப்படின்றதுனால மனைவியானவள் பிரியமாக ஆலையாம் கணவனுக்கு. கணவனுக்கு எப்போ மனைவி மேலே ஆசை வருது அப்படின்னா, ஆத்மனஸ்து காமாய, ஆத்மாவுக்கு ஆசை இருக்கிறதுனால தான் இந்த கணவனுக்கே மனைவியானவள் பிரியமாக இருக்கா அப்படின்னா. அதுக்கு மேலே புத்திரன், இது போல் பல விஷயங்கள்லாம் சொல்லி, ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி, ஆத்மாவினுடைய ஆசையினால தான் எல்லாமே பிரியமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் தான் ஆத்மாவாரே திரஷ்டவியா, அந்த ஆத்மாவானவன் காணத்தகுந்தவன் தியானிக்கத்தகுந்தவன் அப்படின்னு இருக்கு. இந்த பூர்வபக்ஷி என்ன பண்ணுறான்னா, பதி ஜாயா புத்திரன் அப்படின்லாம் இருக்கு இல்லையா, ஜாயானா மனைவி பாரியான்னு அர்த்தம். இதெல்லாம் யாரை காட்டுறது, இது எல்லாமே ஜீவாத்மாவை தானே காட்டுறது. சம்சார தசையில் ஜீவாத்மாவுக்கு தானே இந்த மாதிரி உறவுகள்லாம் இருக்கும். ஆகையினால ஜீவாத்மாவை தான் காட்டுறது. இந்த ஜீவாத்மாவுக்கு சம்சார தசையில் இந்த மாதிரிலாம் உறவுகள் இருக்கும். அந்த உறவுகளெல்லாம் அற்று அந்த தனித்த ஜீவாத்மா சுரூபம் இருக்கு இல்லையா, அதை தியானிக்க வேண்டும் அப்படின்னு இந்த உபனிஷத்தானது சொல்கிறது. ஆகையினால இங்கே ஜீவாத்மா தான் சொல்லப்படுறான், அவனை தியானித்தால் மோக்ஷம் அப்படின்னு இருக்கு. சித்தாந்தத்தில் வேதவியாசர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த அதிகரணத்துக்கே வாக்கியான்வயா அதிகரணம் அப்படின்னு பெயர். வாக்கியான்வயம் அப்படின்றது, இந்த சூத்திரம் அப்படி இருக்குது, வாக்கியான்வயாத் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வாக்கியங்களினுடைய அவயவங்கள், அதாவது ஒரு பெரிய ஒரு பிரகரணம் இருக்கு இல்லையா, ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்குது, பல வாக்கியங்கள் இருக்கும். அந்த வாக்கியங்களில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒருங்கிணைந்த பொருள் சொல்லணும். சம்பந்தமற்ற பொருள் சரியாக வராது. தனித்தனி வாக்கியத்தை பார்த்து தனித்தனியாக ஒரு பொருள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா வாக்கியத்துக்கும் சேருவது போல ஒரு பொருள் சொல்லணும். அப்படி பொருள் சொல்ல பார்த்தோமே என்றால் இங்கே பரமாத்மாவை தான் கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் இங்கே சித்தாந்தத்தில் வேதவியாசர் சொல்கிறார். அது என்னன்னு எம்பெருமானார் விவரிக்கும் பொழுது, ஆரம்பத்தில் கார்கி என்ன ஆரம்பித்தா, எனக்கு மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னு ஆரம்பித்தா இல்லையா. இப்போ மோட்சத்துக்கு உபாயமாக சொல்லப்படுற அந்த ஆத்ம தியானம், எந்த ஆத்மாவை தியானித்தா மோட்சம் கிடைக்கும், மற்ற உபநிஷத்துலலாம் ஸ்பஷ்டமாக இருக்கே, பரமாத்மாவை தியானித்தா தான் மோட்சம் கிடைக்கும்னு ஸ்பஷ்டமாக இருக்கு இல்லையா. ஆகையினால அவ சொன்ன ஆரம்பத்துக்கும் மேற்கொண்டு இருக்கக்கூடிய தியான அந்த வாக்கியத்துக்கும் எப்போ ஒரு சேர்த்தி கிடைக்கும், பரமாத்மா அப்படின்னு கொண்டாதான் சேர்த்தி கிடைக்கும் அப்படின்றது இது ஒன்று, ஒரு யுக்தி, ஒரு ரீசனிங், ஒரு லாஜிக்கு.
அதுபோல் நம்ம இந்த பிரியம் அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம் இல்லையா, ஒரு வாக்கியம் பார்த்தோம் இல்லையா, ஆத்மாவினுடைய ஒரு காமாய, அதனுடைய காமத்துக்காக தான், அதனுடைய ஆசைக்காக தான் எல்லாமே பிரியமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மாவானவன் தியானிக்கத்தக்கவன் அப்படின்னா, இப்போவும் இந்த 2 வாக்கியத்துக்கு நடுவில் எப்படி நம்ம ஒரு சேர்த்தியை கொள்ள முடியும்? பூர்வபக்ஷ மதத்தில் என்ன ஆயிடுத்து? பூர்வபக்ஷியோடைய மதத்தில் ஆத்மானா ஜீவாத்மா, ஜீவாத்மாவனுடைய விருப்பத்துக்காக தான் பத்தியானவன் பிரியமாக இருக்கான். இது புரிகிற தாத்பரியம்தான். இந்த வாக்கியத்தை எடுத்துட்டோம்னா ஒன்றும் பெரிய ஒரு கஷ்டம் கிடையாது. ஐசோலேஷனில் தனிமையில் பார்த்தோம் என்றால் என்ன தெரியும் நமக்கு? இந்த வாக்கியத்தை பார்த்தா ஒரு கணவன் இருக்கான். அந்த கணவன் அந்த கணவன் மேலே மனைவிக்கு அபாரமான ஆசை இருக்குது. ஏன் ஆசை இருக்குது? அந்த கணவன் ஆசைப்படுறான், என் மனைவியானவள் என்னை நேசிக்கட்டமே, நான் ஆசைப்படட்டமே அப்படின்னு கணவனானவன் ஆசைப்படுறான். அதனால அந்த கணவன் இடத்துல மனைவிக்கு பிரீத்தி ஏற்படுறது அப்படின்றது கிடையாது இல்லையா? ஏன் அந்த கணவன் மேலே மனைவிக்கு பிரீத்தி இருக்குது அப்படின்னா அவளுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு இந்த வாக்கியத்தை தனித்து பார்த்தோமே என்றால், அப்போ நவாரே பத்யுஹ்காமாய பத்திஃப் பிரியோ பவதி, பத்யுஹ்காமாய பத்தியினுடைய ஆசைக்காக அந்த கணவனானவன் மனைவிக்கு பிரியமாக இருக்கிறான் அப்படின்றது கிடையாது. ஆத்மனஸ்து காமாய, அந்த ஜீவாத்மா, அந்த பாரியால் உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மா இருக்கு இல்லையா, அந்த ஜீவாத்மாவனுடைய ஆசையினால தான் பத்தியானவன் அந்த ஜீவாத்மாவுக்கு, அந்த பாரியாளுக்கு அவன் பிரியமாக இருக்கிறான். இது புரியுறது. சரி, இந்த தனிமையில் இந்த வாக்கியத்தை பார்த்தா புரியுறது. ஆனால் அதுக்கப்புறம் ஆத்மாவாரே திரட்டவியா அப்படின்னு இருக்கு இல்லையா, ஆகையினால அப்படின்றது அந்த சொல்லங்க இல்லை. ஆனால் நம்ம கான்டெக்ஸ்ட்டை சேர்க்கும்பொழுது என்ன ஆகும்? முதல் ஒரு வாக்கியத்தை சொல்லிட்டு அப்புறம் அடுத்தது ஒரு வாக்கியம் சொல்கிறோன்னு வச்சுப்போமே. அப்போ 2 வாக்கியத்துக்கு ஏதாவது ஒரு கனெக்ஷன் சொல்ல வேண்டாமா? முதல்ல ஒன்று சொல்லிட்டு அப்போ ஆகையினால தான் இது பண்ணணும் அப்படின்னு நம்மளே வருவித்து கொள்ள மாட்டோமா? ஸோ அதுதான் இந்த வாக்கியான்வயமே. 2 வாக்கியத்தை சேர்க்கக்கூடிய அந்த அன்வயம் இருக்கு இல்லையா, சேர்த்தி, அதை நம்ம அப்படி தான் வச்சுப்போம். அந்த ஆகையினால அப்படின்றத நம்மளே சேர்த்துன்றுவோமே. இப்போ ஆகையினாலன்னு சேர்த்தோன்னா இங்கே சரியான அர்த்தமே வராது. ஆத்மாவனுடைய ஆசைக்காக தான் கணவனானவன் பிரியமாக இருக்கிறான். ஆகையினால ஆத்மாவானது தியானிக்க தகுந்தது, அதுதான் மோட்சத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடிய அந்த தியானத்துக்கு விஷயமாக இருக்குது, அதுதான் அடையத்தக்கது. அந்த மாதிரிலாம் சொன்னோன்னா இப்போ சம்பந்தம் இல்லாமல் போயிடும். ஜீவாத்மாவுடைய ஆசைக்காக தான் பத்தியானவன், கணவனானவன் பிரியமாக இருக்கான். சரி, அப்போது யார் அடைய வேண்டும் அப்படின்னா யாருக்கு என்ன தோணும்? இப்போ கணவன் தானே ஆசை உற்றவனாக இருக்கான், அவன் தானே பிரியமாக இருக்கான், அவன் தானே இன்பத்துக்கு விஷயமாக இருக்கான். ஆகையினால அப்போ அந்த கணவனை தான் அடையணும் அப்படின்னு தோணுமே ஒழிய வெறும் அந்த ஆத்மாவை அடையணும்னு யாருக்குமே தோணும். அந்த சம்மந்தமே இருக்காது அந்த வாக்கியத்தில். மறுபடியும் சொல்கிறேன், இங்கே என்ன ரீசனிங் அப்படின்னு, அதாவது பூர்வபக்ஷி சொல்கிற அந்த அர்த்தத்தில் ஒரு சேர்த்தியே இருக்காது. அப்படின்றது என்னன்னா, அந்த ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி அப்படின்னு இருக்கா, இந்த ஆத்மாவனுடைய ஆசைக்காக தான் மற்ற பொருள்கள் எல்லாமே பிரியமாக இருக்குது. என்னென்ன பொருள் எடுத்துக்கலாமே, லோகத்தில் என்னென்னலாம் பொருள் இருக்கோ, ஏதாவது தித்திப்பாக ஏதாவது பொருள் இருக்குன்னு வச்சுப்போமே. அந்த சக்கரை பொங்கல் அது ஏன் பிரியமாக இருக்குது அப்படின்னா அந்த சக்கரை பொங்கல்னால கிடையாது, இந்த ஆத்மாவுக்கு அதில் ஆசை இருக்கிறதுனால அந்த சக்கரை பொங்கல்னால மிகவும் பிரிய விஷயமாக இருக்குது, பிரியமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு அடுத்தது என்ன தோணும்? அப்போ என்ன பண்ணணும்னா மேலே மேலே சக்கரை பொங்கலை சாப்பிடணும் அப்படி தானே தோணும். அப்போது சக்கரை பொங்கல் ஏன் பிரியமாக இருக்குது அப்படின்னா ஆத்மாவுடைய ஆசைக்காக தான் அது பிரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆகினால அந்த ஆத்மாவானவன் தியானிக்கத்தக்கவன் அப்படின்னா ஏன் ஆத்மாவை தியானிக்கணும்? எனக்கு சக்கரை பொங்கல் தானே வேணும், எனக்கு அந்த பத்தி கணவன் அவன் தானே பிரியமாக இருக்கானா, எனக்கு அவன் தானே வேணும் அப்படின்னு நம்ம ஆத்மா இடத்துல மனசை செலுத்துறதுக்கு வாய்ப்பே இருக்காது, சேர்த்தியே இருக்காது 2 வாக்கியத்துக்கு நடுவில். ஆனால் இப்போ பரமாத்மா அப்படின்னு கொண்டு வருவோமே, ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி அப்படின்னு பரமாத்மாவை கொண்டு வருவோம். இப்போ என்ன ஆகும்? நீ சக்கரை பொங்கல் ஆசை வைக்கிற இல்லையா, அது ஏன் தெரியுமா? ஆத்மனஸ்து காமாய உள்ள பரமாத்மா இருக்கான் உனக்குள்ளே, சரி எல்லா பொருள்களுக்குள்ளேயும் சரி, அந்த பரமாத்மாவனுடைய ஆசைக்காக தான். அந்த பரமாத்மா என்ன பண்ணுறான் அப்படின்னா, நீ பண்ண புண்ணிய பாப கர்மங்கள் எல்லாம் கணக்கு வச்சுருக்கான். அந்த புண்ணிய பாப கர்மத்துக்கு சேர என்ன பண்ணுறான்னா, இந்த விஷயம் இப்போ உனக்கு பிரியமாக இருக்கட்டும், இந்த விஷயம் உனக்கு துக்கமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவான். இப்போ அதை பற்றி இங்கே பேச்சு கிடையாது. இப்போதைக்கு உன்னுடைய புண்ணிய கர்மத்துக்கு சேர இந்த விஷயமானது உனக்கு பிரியமாக இருக்கட்டும் அப்படின்னு அவன் வகுத்து வச்சுருக்கான். இப்போ பரமாத்மாவுடைய ஆசைக்காக தான் அந்த பொருளே உனக்கு பிரியமாக இருக்கே ஒழிய நீயும் அதில் பெரிய சம்மந்தம் கிடையாது, உனக்கும் அந்த சக்கரை பொங்கலுக்கு அது பெரிய சம்மந்தம் கிடையாது இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மாவானவன் தியானிக்கத்தக்கவன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பொருத்தத்தை நம்ம காணலாம், ஒரு பொருத்தத்தை அடைவிக்கலாம். எப்படின்னா, அப்போ அந்த பரமாத்மாவனுடைய நியமனத்தினால தான் அந்த பொருளே பிரியமாக இருக்குது அப்படின்னா அப்போ அந்த பரமாத்மா தானே எல்லாம் அப்படின்னு தெரியுது. அப்போ அவன் எவ்வளோ பிரியமாக இருக்கிறதுக்கு சம்பாவனை இருக்குது.
ஆகையினால அவனை நாட வேண்டும் அப்படின்னா இப்போ தான் அந்த பரஸ்பர வாக்கியங்களுக்கு சேர்த்தியே இருக்குது. ஆகையினால இதுதான் இந்த வாக்கியான்வயாத் அப்படின்ற இந்த வாக்கியான்வய அதிகரணத்தில் இந்த மாதிரி 2 சேர்த்தி. மேலே நிறைய இருக்குது, இப்போதைக்கு நம்ம இந்த மாதிரி 2 விஷயங்கள் பார்த்தா போதும். ஆக என்ன இந்த அதிகரணத்தில் கார்கி அப்படின்ற அந்த மனைவியானவள் யாக்ஞவல்கியர் என்ன கேட்குறா அப்படின்னா, எனக்கு மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னு கேட்க அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆத்மாவாரே திரட்டவியா ஸ்ரோத்தவியா மந்தவியா நிதித்தியாசித்தவியா அப்படின்னு அவன் தியானிக்க தகுந்தவன் அப்படின்னு சொல்ல, இப்போ முதல்ல எப்படி இப்போது அவள் ஆரம்பித்தது மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னு, அப்போ தியானிக்க தகுந்த வஸ்து யாராக இருக்கும்? கண்டிப்பாக பரமாத்மா தான் அப்படின்னு முதல் அது ஒரு யுக்தி. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி ஆத்மாவாரே திரஷ்டவியா அப்படின்னு 2 வாக்கியங்கள் இருக்கு இல்லையா? 2த்துக்கும் எப்போ ஒரு சேர்த்தி வரும் அப்படின்னா, இந்த பரமாத்மாவனுடைய ஆசைக்கு சேரதான் எல்லாமே பிரியமாக இருக்குது. அப்போ அந்த பரமாத்மா எத்தகைய ஒரு பொருளாக மேம்பட்ட பொருளாக இருப்பான், அப்படிப்பட்ட பரமாத்மா தியானிக்க தகுந்தவன், அவன் அறிய தகுந்தவன் அப்படின்னு சொன்னால் இப்போ தான் அங்கே பொருத்தம் இருக்கே வழியா ஜீவாத்மா அப்படின்னு அர்த்தம் வச்சுட்டால் இந்த பிரகரணத்துக்கு ஒட்டாது பொருந்தாது அப்படின்னு. இதுதான் இங்கே வாக்கியான்வய அதிகரணம் அப்படின்றது இடத்துல விஷயம். அது 6வது அதிகரணம், அது முற்றிற்று. அதுக்கப்புறம் 7வது அதிகரணம் ரொம்ப முக்கியமான அதிகரணம் சம்பிரதாயத்தில், பிரகிருத்தி அதிகரணம் அப்படின்னு. இந்த பிரகிருத்தி அதிகரணம் அப்படின்னா பிரகிருதிஹி அப்படின்னா உபாதான காரணம் அப்படின்னு அர்த்தம். பிரகிருதிஹி அப்படின்னா உபாதான காரணம். குடத்துக்கு எது உபாதான காரணம்? மண் தான் குடத்துக்கு பிரகிருதி. இந்த அதிகரணத்தில் என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, பிரம்மமே தான் ஜகத்துக்கு உபாதான காரணம் அப்படின்னு சொல்லப்படுறது. இங்கே என்ன சங்கை? பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான் அப்படின்னா, பிரம்மமானது நிமித்த காரணம் அப்படின்றது எங்களால் புரிஞ்சிக்க முடியாது. பிரம்மம் அபாரமான ஞானம் கொண்டது. எப்படி ஒரு குயவனானவன் பானையை பண்ணுகிறானோ அதுபோல் பிரம்மமானது உலகத்தை படைக்கிறது அப்படின்னா எங்களுக்கு ஒன்றும் ஆக்ஷேபமும் கிடையாது. அதில் பிரம்மமானது நிமித்த காரணம். ஆனால் எப்படி அந்த பிரம்மமானது உபாதான காரணமாக ஆக முடியும்? லோகத்தில் எங்கேயுமே நிமித்த காரணமே உபாதான காரணம் அப்படின்னு நீங்கள் யாராவது பார்த்துருக்காளா? குயவன் அவன் குடத்தை பண்ணுவான், அவன் குடமாக ஆவான், அவன் எப்படி உபாதான காரணமாக ஆவான்? ஆகிறால பிரம்மமானது உபாதான காரணம் கிடையாது அப்படின்னு கேள்வி வர, அப்போது என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா, வேதவியாசர் சாந்தோக்கிய உபநிஷத்தில் பிரதிஜ்ஞா திருஷ்டாந்த அனுபரோதாத் அப்படின்னு சொல்கிறார். அதாவது பிரதிஜ்ஞா ஒன்று இருக்குது, திருஷ்டாந்தம் ஒன்று இருக்குது. என்னென்னா, அந்த பையன் பேர் உத்தாலகர் இருக்கிறார் இல்லையா, தகப்பனார், அவருடைய பையன் ஸ்வேதகேது அப்படின்றவன். அந்த ஸ்வேதகேது போய் பாடசாலைக்கு போனால் எல்லாம் வாசிச்சுட்டு வந்தான். அப்புறம் திரும்பி வந்தப்புறம் அவன், என்ன நீ இவ்வளோ ஏதோ பெருசாக தெரிஞ்சுட்டா மாதிரி இருக்கியே, நீ உனக்கெல்லாம் அந்த பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுட்டாயா அப்படின்னு உத்தாலகர் தகப்பனார் மகனிடத்தில் கேட்குறார். உத்ததம் ஆதேசம் அப்ராக்ஷியா ஏனா சுத்தம் சுத்தம் பவதி அமதம் மதம் அவிஜாத்தம் விஜாத்தம் அப்படின்னு கேட்குறார். நீ அந்த ஆதேசத்தை பற்றி அறிந்து கொண்டாயா? அந்த ஒரு ஆதேசத்தை அறிந்தாயே என்றால் எல்லாவற்றையும் நீ அறிந்ததாக ஆவாய். அந்த ஆதேசத்தை அறிந்து கொண்டாயா அப்படின்னு. இதுதான் ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லுவார்கள். ஒரு பொருளை தெரிந்து கொண்டால் எல்லாம் தெரிந்ததாக ஆகும். அப்படிப்பட்ட பொருளை அறிந்தாயா? இந்த வாக்கியத்தில் என்ன இருக்குன்னா, அந்த ஆதேசத்தை அறிந்து கொண்டாயா அப்படின்றது. ஆதேசா அப்படின்னா ஆதிஷ்யத்தே அனேன இது ஆதேசா. ஆதேசகான நியமனம். இந்த நியமனம் யாரால் செய்யப்படுறதோ, அந்த நியமனத்துக்கு கருவியாக யார் இருக்கின்றானோ அவன்தான் ஆதேசகா, நிமித்த காரணம். நியமனம் அப்படின்னாலும் என்ன, அவன் குயவன் தானே பல வியாபாரங்களை செய்து குடத்தை பண்ணுறான். இங்கே ஆதேசகா அப்படின்றதுனால நியமனத்தை செய்யக்கூடிய அந்த நிமித்த காரணம் சொல்லப்படுறது. அந்த உத்தாலகர் தகப்பனார் என்ன கேட்குறாருன்னா, அந்த நிமித்த காரணம் இருக்கே அதை பற்றி நீ அறிந்து கொண்டாயா? அந்த நிமித்த காரணத்தை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்ததாக ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பிள்ளைக்கு சந்தேகம். அது எப்படி ஒன்று தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரிஞ்சின்றதாக ஆகும் அப்படின்னு கேட்க, அப்போ தான் திருஷ்டாந்தம் சொல்கிறார். என்ன திருஷ்டாந்தம் சொல்கிறார் அப்படின்னா, பிதா யதா சௌமிய ஏகேன மிருத்பிண்டேன சர்வம் மிருண்மயம் விஜ்ஞாதம் சியாத். மிருத்பிண்டம் இருக்குது, மண் உருண்டை இருக்குது. அந்த மண் உருண்டையை அறிந்து கொண்டோமே என்றால் அந்த மண்ணால் ஆக்கப்படக்கூடிய எல்லா பொருள்களும், கடம் ஷராவம் போன்ற எல்லா பாத்திரங்கள் எல்லாவற்றையும் அறிந்ததாக ஆகும். ஏன்னா மண்ணு தானே குடமாக ஆறுது, மண்ணு தானே ஷராவம்னா வேற ஒரு பாத்திரம், அதுதானே ஷராவமாக ஆறுது. அதனால் மண் அறிந்து கொண்டோமே என்றால் மண்ணு தானே மற்ற எல்லா காரியமும். அதனால் காரணத்தை அறிந்து கொண்டால் காரியத்தை அறிந்து கொண்டதாக ஆகுமே அப்படின்னு இருக்கு இல்லையா. இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது என்ன தெரிகிறது? ஆதேசகா அப்படின்னா யார்? நிமித்த காரணம். அந்த நிமித்த காரணத்தை அறிந்து கொண்டால்
மண் அறிந்து கொண்டால் எப்படி குடமானது அறிந்ததாக ஆகுமோ, அதே போல் ஆதேசம் ஆகிற நிமித்த காரணத்தை அறிந்து கொண்டால் உலகம் அறிந்ததாக ஆகும். அப்படின்னா அப்போது அந்த ஆதேசம்ன்றது உலகத்துக்கு உபாதான காரணம் அப்படின்றது தெரிய வரலையா? எப்படி மின்மயமான மண்ணால் ஆக்கப்பட்ட கூட தொடக்கமான அந்த பாத்திரங்களுக்கு மண்ணு தான் உபாதான காரணமோ, அதே போல் இந்த உலகத்துக்கு இந்த ஆதேசம் நிமித்த காரணமே தான் உபாதான காரணம் அப்படின்னு இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துலேயே சுலபமாக தெரிகிறது அப்படின்றது தான் பதில். இதுதான் பிரதிஜ்ஞா திருஷ்டாந்த அப்படின்னு சொல்லுவார்கள். பிரதிஜ்ஞானா ஒரு ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னார் இவர்? ஒன்றை அறிந்தால் எல்லாம் அறிந்ததாக ஆகும் அப்படின்றது ஸ்டேட்மெண்ட்டு. அதுக்கு திருஷ்டாந்தம் என்ன? எப்படி மண் குவியலை அறிந்து கொண்டோமே என்றால், மண் உருண்டை அறிந்து கொண்டோமே என்றால் எப்படி அதனால் செய்யப்படுகின்ற குடம் ஷராவம் எல்லாம் அறிந்ததாக ஆகுமோ அப்படின்னு அது திருஷ்டாந்தம். அது போல அப்படின்னு சொல்கிறது. இந்த பிரதிஜ்ஞா திருஷ்டாந்தம் நிறுத்தியும் வைத்து கொண்டு பார்த்தோமே என்றால் அப்போ என்ன தெரிகிறது? ஆதேசம் அப்படின்ற அந்த நிமித்த காரணமே தான் ஜகத்துக்கு உபாதான காரணம். ஆகையினால பிரகிருதிஷ்ட, இந்த பிரகிருதி அதிகரணம் அப்படின்றது தான் இந்த 7வது அதிகரணத்துக்கு பேராக பார்த்தோம். பிரகிருதி அப்படின்னா உபாதான காரணம். ஆக பிரம்மமானது வெறும் நிமித்த காரணம் மட்டும் கிடையாது, அதுவே தான் ஜகத்துக்கு உபாதான காரணமும். அதுக்கு மேலே தான் பூர்வபக்ஷியோடைய சந்தேகத்தையும் பார்க்கணும் இல்லையா? அவன் என்ன கேட்டான்னா, அது எப்படி குயவன் நிமித்த காரணம், லோக்கத்தில் எங்கேயுமே நிமித்த காரணமே உபாதான காரணமாக கண்டதில்லையே அப்படின்னு கேள்வி வர, பிரம்மத்துக்கு அந்த மாதிரி சக்தி இருக்குது. அது என்ன பண்ணுறது பரமாத்மா அப்படின்னா, அதுக்கு ஷரீரமாக தான் சித்தும் அச்சித்தும் இருக்குது. அந்த ஷரீரத்துக்கு ஒரு மாறுதல் ஏற்படுறது. ஆகையினால பிரம்மமானது தான் இந்த ஜகத்துக்கு, இந்த விஷயங்கள் அநேகமாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். சூக்ஷ்ம சிதச்சித் விசிஷ்டமான பரமாத்மா இருக்கான் இல்லையா, அவன் தான் ஜகத்துக்கு காரணம். ஜகத்துனால என்னது? ஸ்தூல சிதச்சித் விசிஷ்டமான பிரம்மம், அதுதான் ஜகத்து. ஆக சூக்ஷ்ம சிதச்சித் விசிஷ்டமான பிரம்மம் ஸ்தூல சிதச்சித் விசிஷ்டமான பிரம்மத்துக்கு, இந்த ஜகத்துக்கு காரணமாக இருக்க தட்டில்லையே. ஆக பிரம்மம்னு இருக்கு, அதுக்கு சுற்றி கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மாதிரி பார்க்கணும். உள்ளுக்குள்ளே பிரம்மம் இருக்குது, அதுக்கு அதனுடைய ஒரு சரீரமாக தான் இந்த சித்தும் அச்சித்தும் இருக்குது. ஆக சிருஷ்டி காலம் வந்தவாறு அந்த அச்சேதனமானத்துக்கு பரிணாமம் ஏற்படுறது, அதுக்கு ஒரு மாறுதல் ஏற்படுறது, அதுதான் சிருஷ்டி. அது முன்னாடி சூக்ஷ்மமாக இருந்தது, அது ஸ்தூலமாக மாறிச்சு. ஆக ஆனால் அந்த சூக்ஷ்மமான அந்த அச்சித்து என்ன, ஸ்தூலமான அந்த அச்சித்து என்ன, ரெண்டுமே பிரம்மத்தை விட்டு பிரிக்கவே முடியாது. ஆகினால பிரம்மமே தான் உபாதான காரணம் அப்படின்னு சொல்கிறதுல தட்டில்லை. இதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் சுத்த பிரகாஷிக்கல் நிறைய விசாரிச்சிருக்கார், நிறைய திருஷ்டாந்தங்களும் கொடுத்துருக்கார். இதெல்லாம் நம்ம மேற்கொண்ட அந்த டிஸ்கஷன் போன்ற விஷயங்களெல்லாம் நம்ம கொஞ்சம் நல்லா ஆராய முடியும். ஆனால் ரொம்ப அழகான திருஷ்டாந்தங்கள்லாம் சுத்த பிரகாஷிகாச்சாரியர் சாதிச்சிருக்கார். அந்த காலத்தில் என்னென்னலாம் கேள்வி வந்திருக்கு, பிரம்மம் உபாதான காரணம் அப்படின்றத சொல்ல முடியுமா அப்படின்றதுக்கு மேலே என்னென்னலாம் கேள்விகள் வந்திருக்குன்றதுக்கெலாம் ரொம்ப ஆச்சரியமாக ஆச்சாரியர்கள்லாம் பதில் அருள் செய்திருக்கார்கள். ஆனால் நம்ம இப்போ தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த அம்சம்தான். பிரம்மமானது உபாதான காரணம். உபாதான காரணம் எப்படி ஆறுது அப்படின்னா, அந்த பிரம்மத்துக்கு தான் ஷரீரமாக சித்தும் அச்சித்தும் இருக்கு. சிருஷ்டி காலம் வந்தவாறே அந்த ஷரீரத்துக்கு ஒரு விகாரம் ஏற்படுறது. ஆகையினால பிரம்மத்தை உபாதான காரணம் அப்படின்னு சொல்லலாம், அந்த பிரம்மத்துக்கு ஒரு விகாரம் வராது அப்படின்னு சொல்லலாம். அப்படின்றது தான் அந்த பிரகிருதி அதிகரணத்தினுடைய சாரம். அப்புறம் இந்த பாதத்தினுடைய கடைசி அதிகரணம் சர்வ வியாக்கியான அதிகரணம் அப்படின்னு, அதாவது ஏத்தேன சர்வே வியாக்கியாதாக அப்படின்னு அந்த மாதிரி சூத்திரம் வருது. அதை என்ன சொல்கிறது அப்படின்னா, அந்த சூத்திரத்தில் இது வரைக்கும் இதான் இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி அதிகரணம் இல்லையா அது. இந்த அத்தியாயத்தில் 32 துவாத்ரிம்ஷத் நியாயாக உக்தாக, அதாவது 32 நியாயங்கள். எவ்வளோ அதிகரணங்கள் அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணிட்டு வரணும். 32 அதிகரணங்கள் இருக்குது போல இருக்குது இது வரையிலும். அதனால் 32 நியாயங்கள். அதனால் என்ன நிர்ணயம் ஆயிருக்கு அப்படின்னா, உலகத்துக்கு காரணம் சித்த காட்டிலும் அச்சித்த காட்டிலும் விலட்சணமான பரமாத்மா தான் அப்படின்னு நிர்ணயம் ஆயிடுத்து. உலகத்துக்கு காரணம் பகவான் தான் அப்படின்னு நிர்ணயம் ஆயிடுத்து. இதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா, வேதவியாசர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த நிர்ணயம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு இல்லையா, வேதாந்தத்தில் ஆயிரக்கணக்கான வாக்கியங்கள் இருக்கும், எவ்வளவோ சந்தேகங்கள்லாம் ஏற்படும். அந்த சந்தேகங்கள் எல்லாவற்றையும் போக்குறதுக்கு இந்த 32 நியாயங்களே போதுமானவை. எப்படின்னா, எங்கெங்கெல்லாம் இது மேற்கொண்டு பிரம்மமானது அதாவது ஜகத்துக்கு காரணம் அப்படின்னு எங்கெங்கெல்லாம் பேசப்படுறதோ, அதாவது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த 4 பாதங்களில் சில அதிகரணங்களில் நேர ஜகத்காரணம் அப்படின்றதே பற்றி விசாரம் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு சிலது பார்த்துருக்கோம். சில அதிகரணங்களில் இந்திர பிராணாதிகரணம்,
ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இந்த பிராணாதிகரணத்துலலாம் நேர ஜெகத்காரணத்தை பற்றி பேசலை அங்கே. ஆனால் ஜெகத்காரணத்துக்கு தொடர்பான ஒரு தன்மை என்னது, அது முமுக்ஷு உபாசியத்துவம், முமுக்ஷுவால் உபாசிக்கப்படக்கூடிய தன்மை, அது அங்கே பேசப்பட்டது. அதே போல் அதுக்கு முன்னாடி ஜோதிர் அதிகரணம், அதில் நிரதிசய ஜோதிர் அது ஒன்று பேசப்பட்டது. அங்கேயும் ஜெகத்காரணம் நேர பேசப்படலை. அப்படிப்பட்ட அதிகரணங்கள் எல்லாம் என்ன பார்த்தோன்னா, இது ஜெகத்காரணத்தோட தொடர்பு கொண்ட தன்மைகள், ஜெகத்காரணத்துவத்தோட தொடர்பு கொண்ட தன்மைகள். இது முமுக்ஷு உபாசியத்துவம், நிரதிசய தீப்தி யோகா. இதெல்லாம் நிரதிசய தீப்தி யோகானா பெருத்த ஒளி கொண்ட தன்மை. முமுக்ஷு உபாசியத்துவம் அப்படின்னா முமுக்ஷுவால் உபாசிக்கப்படுகின்ற தன்மை. இதெல்லாம் யாருக்குன்னா ஜெகத்காரணமாக இருக்கக்கூடிய வஸ்துவுக்கு தான். ஆகையினால இந்த தன்மைகளும் பரமாத்மாவுக்கு தான் அப்படின்னு நிர்ணயம் ஆயிடுச்சுன்னா ஜெகத்காரணம் பரமாத்மா அப்படின்னு தான் தெரிய வரும். அப்படின்ற இந்த மாதிரி பல விதமாக நம்ம அதிகரணங்கள்லாம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இல்லையா, இப்போ பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்போது என்ன சொல்கிறார் வேதவியாசர் அப்படின்னா, இந்த மாதிரி பல விதமான அதிகரணங்கள், சில இடத்துல ஜெகத்காரணம் நேராக பேசப்பட்டிருக்கு, சில இடத்துல ஜெகத்காரணத்துவ அந்த தன்மையினுடன் பொருந்தின மற்றொரு தன்மையானது பேசப்பட்டிருக்கு, எல்லா இடத்துலையும் பரமாத்மா தான் சொல்லப்படுறான் அப்படின்னு நிர்ணயமும் ஆயிடுச்சு. இனி மேற்கொண்டு பல ஆயிரக்கணக்கான உபனிஷத் வாக்கியங்களில் எங்கெங்கெல்லாம் வெறும் ஜெகத்காரணத்துவத்தை பற்றி மட்டும் பேசப்படுறதோ, நேராக அந்த இது பரமாத்மா தான் அப்படின்னு காட்டுறதுக்கு மற்றொரு தன்மை அங்கே பேசப்படலை, வெறும் ஜெகத்காரணத்துவத்தை பற்றி மட்டும்தான் பேசுறது. இப்போ நம்ம இந்த 32 அதிகரணத்தில் பெரும்பாலும் என்ன பண்ணியிருப்போம், ஒரு இடத்துல ஜெகத்காரணம் என்னது அப்படின்னு பேசப்பட்டிருக்கோம். சரி, அது என்னது அது அப்படின்னு நிர்ணயம் பண்ணுறதுக்கு இப்போ ஆகாஷாதேவ சர்வாணி சமுத்பத்தியந்தே அப்படின்னு இருக்கு இல்லையா, ஆகாசத்துலேருந்து தான் எல்லாமே ஏற்பட்டது, இப்போ ஆகாசம்தான் ஜெகத்துக்கு காரணம். சரி இந்த ஆகாசம்ன்றது என்னது அப்படின்னு யோசிக்கும் பொழுது மேலும் கீழும் வாக்கியங்களெல்லாம் பார்ப்போம். சில தர்மங்கள்லாம் இங்கே சொல்லப்படுறது, இந்த தர்மங்கள்லாம் ஜீவாத்மாவுக்கு பொருந்தாது, பிரதானத்துக்கு பொருந்தாது, பரமாத்மாவுக்கு தான் பொருந்தும். ஆகையினால இந்த கட்டத்தில் சொல்லப்படுற ஜெகத்காரணம் யாருன்னா பரமாத்மா தான் அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருப்போம் இல்லையா. இப்போ எல்லா இடத்துலையும் என்ன வேண்டியிருக்குன்னா, ஜெகத்காரணத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வாக்கியமாக இருக்கலாம், இல்லாட்டி ஜெகத்காரணத்துவத்துக்கு தொடர்பு கொண்ட ஒரு தன்மையை சொல்லப்படுற வாக்கியமாக இருக்கலாம். அந்த பொருள் என்ன அப்படின்னு அந்த தன்மையை கொண்ட ஜெகத்காரணமாக இருக்கக்கூடியதோ, இல்லாட்டி அந்த ஜெகத்காரணத்துவத்துக்கு பொருந்தின அந்த தன்மையை கொண்ட பொருள், அது பொருள் என்னது, இது ஆகாசம்னு இருக்கே, பிராணன்னு இருக்கே, என்னது அந்த பொருள் எக்ஸாக்டா அப்படின்னு தெரிஞ்சுக்க முற்படும் பொழுது என்ன பண்ணணும், நம்ம மேலும் கீழ் இருக்கக்கூடிய வாக்கியத்தை எல்லாம் அனலைஸ் பண்ணி மேலும் கீழும் இருக்கக்கூடிய வாக்கியங்களில் சில மற்ற தன்மைகள்லாம் சொல்லப்படும். இந்த தன்மைகள்லாம் ஜீவாத்மாவுக்கு பொருந்தாது, இதெல்லாம் பிரதானத்துக்கு பொருந்தாது அப்படின்னு நிர்ணயம் பண்ணி, சரி அப்போ இங்கே பரமாத்மா தான் சொல்லப்படலாம் அப்படின்னு இவ்வளோ நிர்ணயம் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா. கடைசியில் என்ன நிர்ணயம் பண்ணி வச்சுருக்கோம், ஆக ஜெகத்காரணம் பரமாத்மா தான் அப்படின்னு நிர்ணயம் பண்ணி வச்சுட்டோம் இல்லையா. இப்போ இந்த நிர்ணயத்தை கொண்டு மற்ற இடத்துல எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, சில இடங்களில் ஜெகத்காரணம் இன்னது அவ்வளோதான் பேசப்பட்டிருக்கும், மேலும் கீழ் எந்த ஒரு தன்மையும் இருக்காது. சரி அப்போ எப்படி நிர்ணயம் பண்ணுறது, ஏதோ ஜெகத்காரணம் அப்படின்னு பேசப்பட்டிருக்கு, இங்கே யார் தான் பேசப்படுறான், ஜீவாத்மாவா இல்லாட்டி பிரதானமா அப்படின்ற சந்தேகமே இனிமேல்து வேண்டாம். ஏன்னா 32 நியாயங்களை கொண்டு நம்ம என்ன நிர்ணயம் பண்ணியாயிருச்சு அப்படின்னா ஜெகத்காரணம் பரமாத்மா தான் அப்படின்னு. இப்போது அதுக்கு சப்போர்ட்டிங் ஆர்குமெண்ட்டாக ஜெகத்காரணம் பரமாத்மா தான் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சப்போர்ட்டிங் ஆர்குமெண்ட்டை நம்ம 32 நியாயங்கள் பார்த்தாயிருச்சு. இனிமேல் நம்ம மறுபடியும் அந்த என்ன சொல்கிறது, அதை பிசைஞ்சதே பிசைய வேண்டாம், பேசணும் அப்படின்னு சொல்லுவார்கள், இடித்ததை இடிக்கிறது, அந்த மாதிரி நம்ம மறுபடியும் அதை கிளற வேண்டாம். ஜெகத்காரணம் பரமாத்மா நிர்ணயம் ஆயிடுச்சு. அப்போ ஏதோ ஒரு உபனிஷத்து கட்டத்தில் வெறும் ஜெகத்காரணம் மட்டும் பேசப்படுறது, மற்றொரு தன்மை எதுவுமே பேசப்படலை அப்படின்னு வச்சுப்போமே, அங்கே நம்ம என்ன நிர்ணயத்துக்கு வரலாம், ஜெகத்காரணம் பேசப்படுறது இல்லையா, அப்போ இங்கே பரமாத்மா தான் சொல்லப்படலாம் அப்படின்னு நம்ம தன்னுடைய ஒரு நிர்ணயத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். ஆக இன்றைக்கி நம்ம 3 அதிகரணங்களை பார்த்துருக்கோம். முதல் அத்தியாயம் 4வது பாதத்தினுடைய 6, 7, 8 வாக்கியான்மயாதிகரணம், பிரகிருத்தி அதிகரணம் 7வது, அப்புறம் 8வது சர்வ வியாக்கியான அதிகரணம். சர்வ வியாக்கியான அதிகரணத்தில் தான் இந்த 32 நியாயங்கள் சொல்லப்பட்ட இந்த அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய 32 நியாயங்கள் அதை மற்ற இடத்துலையும் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடித்ததாக பார்த்தோம். ஆக முதல் அத்தியாயம் முற்றிற்று. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.